தமிழ் தொலைக்காட்சி வழங்கக்கூடிய ஒளிமயமான எதிர்காலம் என்ற நிகழ்ச்சியிலே சித்தர்களும் ஜீவ முக்தியும் என்ற தலைப்பிலே இதுகாரும் சில சித்தர்களை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றைய தினத்திலே சிவவாக்கியர் என்பவரை பற்றி சிந்திப்போம். எல்லா குழந்தைகளும் பிறந்தால் உங்கா உங்கா என்று அலரும். இந்த குழந்தை பிறந்து சிவ சிவ என்றது. அதனாலே இவருக்கு சிவவாக்கியர் என்ற பெயர். இவருடைய தாயும் தந்தையரும் இவரை மிகவும் விரும்பி வளர்த்து தக்க வயது வருகின்ற பொழுது பல சித்த புருஷர்களிடத்திலே இவர் சீடராக ஆக்கினார்கள். இவர் சில சித்தர்களுடைய அருளாலே நல்ல ஞான மூலிகைகளையும் நோய் தீர்க்கக்கூடிய முறைகளையும் கற்று உணர்ந்தார். அதோடு மாத்திரமல்ல, மக்களுக்கு தொண்டு செய்யும் உயர்ந்த உள்ளமும் இருந்தது. அதனாலே இப்போது இருப்பதை போலே அப்போது உயர்ந்த ரக மருத்துவமனைகளோ மருத்துவ வல்லுநர்களே இல்லாத காலம். அவர்கள் ஏழை எளிய மக்களை விரும்பி அதற்கு தகுந்த முறையிலே மருத்துவம் செய்து பல பிணிகளை அகற்றியுள்ளதாக வரலாறு. இவருக்கு பருவ வயது வந்த பொழுது திருமணம் செய்தார்கள். அந்த திருமணத்திலே ஒரு 7 ஆண்டு காலம் வாழ்க்கையை நடத்தி சித்தன் போக்கு சிவன் போக்கு என்ற நிலையிலே கால் நடையாகவே நடந்து காசிப்பட்டணம் சென்றார். காசி மாநகருக்கு சென்ற பொழுது துறவை மேற்கொண்டவருக்கு திடீரென திருமணத்தின் மீது ஒரு ஆசை. அப்பொழுது அந்த தெரு ஓரத்திலே செருப்பு தைக்கக்கூடிய ஒரு அன்பர் அவருடைய முகத்திலே உள்ள அந்த பிரம்ம தேச ஒளியை கண்டு சிவவாக்கியர் அவரிடத்திலே சென்றார். அவர் இவரை பார்த்து தன்னுடைய தோல் பையிலே இருந்து ஒரு நாணயத்தை எடுத்து அவர் கையிலே தந்தார். அன்பனே, இந்த நாணயத்தை கொண்டு கங்கையிலே போட்டு ஒரு பேய் சுரக்காயை தந்துள்ளார். இந்த காயை கழுவி எடுத்து கொண்டு வா என்று சொன்னார். இவர் நேரடியாக கங்கையிலே சென்று அந்த செருப்பு தைக்கும் அன்பர் தந்த நாணயத்தை வீசுகின்ற பொழுது கங்கையிலே இருந்து ஒரு வளையல் அணிந்த கை அந்த நாணயத்தை பெற்றுக்கொண்டது. அந்த சுரக்காயை கழுவி விட்டு வந்தார். உடனே, ஐயா, நீங்க சொன்னபடியாக அந்த சுரக்காயை கழுவினேன், நாணயத்தை கங்கையிலே போட்டேன் என்று சொன்னார். உடனே அந்த செருப்பு தைக்கக்கூடிய அன்பர் தன் தோல் பையிலே இருந்து கங்கா தீர்த்தத்துடன் அந்த நாணயத்தை எடுத்து அவர் கையிலே தந்து இந்த சுரக்காயையும் கொடுத்து கொஞ்சம் மணலை அள்ளி தந்தார். இந்த மணலை சமைத்து எவள் உனக்கு உணவாக தருகின்றாளோ அவளை நீ திருமணம் செய்து வாழ், நல்ல கதியடைவா என்று சொன்னார். அதை குரு வார்த்தையாக நினைத்து திருமண ஆசையின் காரணத்தினாலே அந்த சுரைக்காய், அந்த செருப்பு தைக்கக்கூடிய அன்பர் தந்த நாணயம், அந்த மணல் மூன்றையும் எடுத்துக்கொண்டு விரைந்து தமிழகம் வந்தார். கால்நடையாகவே 4 வர்ண பெண்களையும் கண்டு என்னை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார். எல்லோரும் அவரை பரிகசித்து இவன் மேலே மறை கலண்டு பைத்தியமாக அலைகிறான் என்று ஏளனம் செய்தார்கள். இவருடைய நிலைமையை கண்ட ஒரு புல்குடிசையிலே வாழ்ந்த வேடுவகுல பெண் அந்த மண்ணை வாங்கி அன்னமாக சமைத்தால் அந்த சுரக்காயை அறிந்து சுவையான உணவு சமைத்து அவருக்கு தந்தார். இந்த உணவை தந்தவுடனே உணவை சாப்பிட்ட அந்த மகான், உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டார். என் தாய் தந்தையரை கேளுங்கள் என்ற மாதரசி சொன்னால், அவர்கள் தாய் தந்தவர்கள் வேடுவர் குலம். காட்டிலே உள்ள மூங்கில் மரங்களை வெட்டி கூடை முறம் பண்ணி விற்கக்கூடிய வறியவர்கள், தர்மத்திலே பெரியவர்கள். அவர்கள் வந்த உடனே எங்கள் பொண்ணை திருமணம் செய்து கொண்டால் எங்கள் கூடவே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படியாகவே அவரும் அந்த பெண்ணை பாணிக்கிரகணம் என்று சொல்லப்பட்ட திருமணத்தை செய்து கொண்டு அவர்கள் குடிசையிலே வாழ்ந்து பன்னெடுங்காலமாக திருத்தொண்டு செய்து வந்தார். அந்த நேரத்திலே கொங்கணராகப்பட்டவர் ஆகாய வழியாக, அதற்கு கேசரி மார்க்கம் என்று பெயர், அந்த ஆகாய மார்க்கமாக சென்ற கொங்கணர் கீழே இறங்கி வந்து சிவவாக்கியர் இல்லாத வேளையிலே அவருடைய மனையாளை அழைத்து பழைய இரும்பு துண்டுகளெல்லாம் கொண்டு வா என்று சொன்னார்.
பழைய இரும்பு துண்டுகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த பொழுது அவர் அவைகள் அனைத்தையும் தங்கமாக மாற்றி கொடுத்து இதையெல்லாம் வைத்து வசதியாக வாழ் என்று சொன்னார். உடனே அந்த அம்மையார் கணவன் வந்தவுடனே ஒரு மகா முனிவர் வந்தார். இந்த இரும்பை எல்லாம் தங்கமாக்க தந்து விட்டார், நமக்கு வறுமை நீங்கியது என்று சொன்னார். உடனே மனைவியை பார்த்து அவர் சொன்னார், இதையெல்லாம் எடுத்து பாலுங்கணத்திலே போடு என்று சொன்னார். பாலுங்கிணத்திலே போட்டுவிட்டார் அந்த மாதரசி. உடனே இவர் சென்று ஒரு பாறை மீது சிறுநீர் கழித்தார். சிறுநீர் கழித்துவிட்டு ஒரு குடத்திலே தண்ணியை கொண்டு வந்து இந்த சிறுநீரிலே ஊத்து என்று சொன்னார். அந்த சிறுநீரிலே அந்த அம்மையார் தண்ணீர் ஊத்தினார். அந்த பாறையெல்லாம் தங்கமாக மாறிவிட்டது. உடனே இதில் எது வேணும் எடுத்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பொருள் எனக்கும் தேவையில்லை என்று சொன்னார். அப்பேற்பட்ட மாதரசி இந்த காலத்தில் யார் இருப்பார்கள்? இதை அறிந்த எண்ணற்ற தவயோகிகள் எல்லாம் இவரிடத்திலே வந்து ரசவாதம் பயின்று தங்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைக்காக எண்ணற்றவர்கள் வந்து இவரை தொல்லை தந்தார்கள். அதற்கு சிவவாக்கியர் சொன்ன கருத்து, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்ற வார்த்தையை சொல்லி, உனக்குள்ளே இருக்கக்கூடிய விந்தை வெளியிடாத அடக்கி கட்டி காத்தால் நீயே சிவன் என்று சொல்லி தத்துவ விளக்கத்தை தந்து அவர்களுக்கெல்லாம் ஞான நிலையை எளிதாக காட்டியருடைய மகா பெரியவர் சிவவாக்கியர். இந்த சிவவாக்கியரை எல்லோரும் ஓதி உணர்ந்து அருள் நலம் பெற்று வாழுமாறு உங்கள் அனைவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த அளவிலே அமைதுறுகிறேன். எனது பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளுக்கு நன்றியை கூறி இந்த அளவிலே சிவவாக்கியர் நிலையை பூர்த்தி செய்கின்றேன். வந்தனம்.